பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். 2011 முதல் 2016 ஆண்டு வரை அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி பல மோசடி வழக்கில் சிக்கியுள்ளார். இந்த காலகட்டத்தில் TNSTCயில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் உள்ளிட்ட பணிகளை வாங்கித் தருவதாக கூறி பலரிடம் பணம் பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 4 மோசடி வழக்கு பதிவு செய்தனர். சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடந்தது. செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்தது உறுதியான நிலையில் 2023 ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார். 15 மாதங்கள் சிறையில் இருந்த பிறகு உச்சநீதிமன்றம் அவரை ஜாமீனில் விடுவித்தது. தற்போதைய உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி குற்றச்சாட்டில் சிக்கிய பொது ஊழியரை விசாரிக்க சம்பந்தப்பட்ட மாநில அரசின் அனுமதி பெற வேண்டும். அதன்படி செந்தில் பாலாஜி வழக்கை தொடர்ந்து நடத்த அனுமதி வேண்டி அமலாக்கத்துறையினர் கடிதம் அனுப்பினர். ஆனால் திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட நிலையில் தற்போதைய தாவேக அரசு வழக்கை நடத்த அனுமதி கொடுத்தது. இது தொடர்பாக கவர்னரிடம் ஒப்புதல் கேட்கப்பட்டது. தமிழக அரசுக்கு கவர்னர் அர்லேக்கர் கிரீன் சிக்னல் காட்டியதாக கூறப்படுகிறது. 2021 முதல் 2023 ஆண்டு வரை திமுக ஆட்சியில் 45,800 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்யப்பட்டது. இதில் 397 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக செந்தில் பாலாஜி மற்றும் அதிகாரிகள் மீது CBI வழக்கு பதிவு செய்தது. வழக்கு தொடர்பான ஆவணங்கள் இருந்த ஹார்ட் டிஸ்க் திருடு போனது. இது தொடர்பாக கணினி ஆபரேட்டர் கோபிநாத் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 34 ஹார்ட் டிஸ்குகள் தற்போது CBI வசம் உள்ளது. ஒருபுறம் அமலாக்கத்துறை, மறுபுறம் CBI என ஒரே நேரத்தில் இருவரும் விசாரணை நடத்துவது செந்தில் பாலாஜிக்கு பேரிடியை இறக்கியுள்ளது.